அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். 2-3 பதிவுகளாக பாலுறவு குறித்த சில உண்மைகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னொரு விளக்கத்தையும் நாம் இங்கே கண்டுவிடுவோம். அது என்ன என்றால், இந்த பாலுறவை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுவதுண்டு. ஏனென்றால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த பாலுறவு குறித்த குழப்பங்கள் நிஜமாகவே இருக்கின்றன. இதை பயன்படுத்துவதா, வேண்டாமா, தள்ளி வைப்பதா, கைவிட்டு விடுவதா என்று பல வழிகளில் இந்த குழப்பங்கள் இருக்கின்றன. இது ஏனென்றால் இந்த சமூகம் பாலுறவை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படித்தான் இருக்கிறது. ஒரு ஆபத்தான விஷயமாகவும் பார்க்கிறது, ஒரு தேவையில்லாத ஒன்றாகவும் பார்க்கிறது. ஆனால் அதே சமூகம்தான் இந்த பாலுறவை மக்களிடம் பரப்பி பயன்படுத்திக் கொள்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாலுறவில் ஒரு ஆர்வம் இருப்பதுண்டு. அந்த ஆர்வத்தை தூண்டிவிடுவதன் மூலமாக தங்களுக்கு சாதகமான விஷயத்தை பயன்பாட்டில் கொள்வதற்கு இந்த பாலுறவை மக்களிடையே பரப்பி லாபம் சம்பாதிக்கிறது. இந்த வரிசையில் குழந்தைகளும் கூட சிக்கிக்கொள்கிறார்கள். பருவம் வந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த பாலுறவு குறித்த தூண்டுதல் மிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை உண்டாக்குகிறது என்று சொல்லலாம். கல்வி கற்று நல்லபடியாக உயர்ந்து தன்னை திருத்தமாக அமைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த பாலுறவு தூண்டுதல் கெடுத்து விடுகிறது. இதுபோக அந்த பாலுறவு தூண்டுதலினால் சிக்கி எதிர்ப்பாளின் மேல் ஆர்வம் கொண்டு, காதல் கொண்டு, தவறான அனுபவத்தை பெற்று தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பாதிப்பை உண்டாக்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லலாம். இதற்கு உதாரணங்களாக நாம் தினமும் பார்க்கின்ற செய்திகள் அதை வெளிப்படையாக சொல்லும் என்று சொல்லலாம். இது ஏன் இப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த பாலுறவு குறித்த மிக தெளிவான உண்மைகள் நமக்கு தெரிவதில்லை. இந்த இயற்கை இந்த பாலுறவை நமக்குள்ளாக இயல்பாகத்தான் வைத்திருக்கிறது. எந்த ஒரு தூண்டுதலையும் அது தருவதில்லை. ஏனென்றால் இந்த மனிதர்களுக்குத்தான் ஆறறிவு என்ற ஒரு பரிணாமத்தின் எழுச்சி நிறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம். 5 அறிவு வரையில் இந்த இயற்கை அவைகளுக்கான பாலுறவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தூண்டுகிறது என்று நமக்கு தெரியும். அந்த மாதங்களில் மட்டும்தான், அந்த பருவத்தில் மட்டும்தான் அது தன் இணையோடு இணைந்து தன்னுடைய குட்டிகளை உண்டாக்கிக் கொண்டு தன்னுடைய அந்த இனத்தை பெருக்கிக் கொள்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு அப்படியான ஒரு கட்டுப்பாடை இந்த இயற்கை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் 6ஆம் அறிவின் நிலையில் இந்த மனிதனே அதை முறைப்படுத்திக் கொள்வான் என்ற ஒரு அமைப்பில் நம்மிடம் விட்டுவிட்டது. அதைத்தான் இந்த சமூகம் தடுக்கிறது, அதே சமயம் தவறாகவும் பயன்படுத்துகிறது. இப்போது இந்த பாலுறவு குறித்த உண்மைகளை பார்த்தால், நம்முடைய பிறப்பின் அடிப்படையே இந்த பாலுறவு தான். இந்த பாலுறவு இல்லாமல் நாம் பிறப்பதற்கு வழியே இல்லை. நம்முடைய தாய் தந்தையர் கலப்பு வழியாகத்தான் நாம் இங்கே இந்த உலகுக்கு வந்தோம். அப்படி என்றால் ஒரு அடிப்படையே இந்த பாலுறவாக இருக்கும் பொழுது அது எப்படி கெட்டதாகும்? இந்த பாலுறவை நாம் முறைப்படுத்திக் கொள்ளாததுதான் நம்முடைய தவறு. முறைப்படுத்திக் கொள்வது என்னவென்றால், இந்த இயற்கைக்கு முரண்பாடாக அதை நாம்
பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. எப்படி என்றால், ஒரு குறிப்பிட்ட வயது வரை நமக்கு பாலுறவு குறித்த விவரங்கள், உண்மைகள் நமக்கு தெரியாது. 12 அல்லது 13 வயது வரை தான் ஒரு ஆணா பெண்ணா என்று கூட பகுத்து பார்க்க தெரியாத ஒரு காலகட்டம் அங்கே இருக்கும். அதற்கு பிறகுதான் தான் ஆணென்றும் பெண்ணென்றும் ஒரு மாற்றம் தனக்குள்ளாக புரிய ஆரம்பிக்கும். ஆனால் இப்பொழுது இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி மிகுந்த இந்த உலகத்தில் குழந்தைகளுக்கே இந்த பாலுறவு குறித்த விவரங்கள் வந்துவிடுகிறது என்று சொல்ல முடியும். ஆண் பெண் என்ற பாகுபாடு குழந்தையிலேயே பள்ளி காலங்களிலேயே தெரிந்து கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த சமூகம் அவர்களை இந்த பாலுறவில் ஊக்குவிக்கிறது. இந்த பாலுறவை முறைப்படுத்துவதற்கு பெற்றோர்களுக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் அவர்களும் அந்த சிக்கலில்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கே தீர்வு கிடைக்காத பொழுது குழந்தைகளை எப்படி அவர்கள் வழிநடத்த முடியும்? இந்த குழப்பம்தான் இந்த சமூகத்தில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த பாலுறவு குறித்து சொல்லும் பொழுது அதற்கு எந்த ஒரு தடையும் சொன்னதில்லை. ஆனால் முறைப்படுத்திக் கொள்க என்று சொல்லுகிறார். இருப்பை கழிப்பதில் உங்களுக்கு இன்பம் வருமானால் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் இருப்பதையே நீங்கள் கழிக்க ஆரம்பித்தால் அது பலவிதமான தொந்தரவுகளுக்கு உங்களை ஆளாக்கிவிடும் என்று சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே நீங்கள் இந்த பாலுறவு ஆர்வத்தில் ஒரு துணையை தேடிக்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக பாதிக்கும். ஏனென்றால் இயற்கையின் உந்துதல் என்பதை அறிந்து கொண்டால் இது உங்கள் விருப்பம் அல்ல என்று தெரிந்துவிடும். இயல்பாக ஒரு பருவத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலுறவு தோன்றுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த இயற்கைதான். அது உண்மையாகவே தூண்டுகிறது. ஏனென்றால் இந்த வித்துநாதம் என்கின்ற அமைப்பு இந்த பருவத்தில் அபரிதமாக பெருகுகிறது. ஆணுக்கு வித்தும் பெண்ணுக்கு நாதமும் அதிகமாக தோன்றி ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளில் தேங்கி நிற்கிறது. இப்படி தேங்கி நிற்கும் பொழுது அது தனக்குள்ளாக ஒரு உயிரோட்டத்தை பெறுகிறது. அந்த உயிரோட்டம் தூண்டப்பட்டு மிகையாக இருக்கும் பொழுது அது வெளியேற துடிகிறது. அப்படி வெளியேறும் பொழுதுதான் அந்த பெண் பருவமடைகிறாள். அந்த ஆண் தூக்கத்தில் அந்த வித்தை வெளியிடுகிறான். இப்போது இங்கே நடப்பது இருப்பை வெளியே தள்ளுதல் என்பது இந்த இயற்கையின் நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் அதில் கிடைத்த அந்த ஒரு மகிழ்ச்சி, இன்பம், தூண்டுதல், இதில் மனம் சிக்கிக்கொண்டு இன்னும் வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அப்படி எதிர்பார்க்கும் பொழுதுதான் இந்த இயல்பை மீறி இந்த பாலுறவில் நாம் ஆர்வம் கொண்டு நம்மளை சிக்க வைத்துக் கொள்கிறோம். இந்த இயற்கையை பொறுத்தமட்டில் நல்லது செய்தால் பாராட்டாது, கெட்டது செய்தால் தடை சொல்லாது. ஆனால் நாம் செய்த நல்லதையும் கெட்டதையும் பதிந்து வைத்துக் கொள்ளும். எப்போது அது அதிகமாகிறதோ, தவறாகிறதோ, முரண்பாடாகிறதோ அப்பொழுது அதை எடுத்து காட்டும். நீ இப்படியெல்லாம் செய்தாய், அதனால் உனக்கு இந்த தண்டனை, இந்த ஒரு மாற்றம் என்று நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். இது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளாக இந்த உள்ளத்தில், கருமையத்தில் அது பதிந்து வைத்துக்கொண்டு கணக்கு வைத்துக் கொள்ளும். அப்படியான இந்த இயற்கையின் உண்மையை புரிந்து கொண்டு இந்த பாலுறவை நாம் முறைப்படுத்திக் கொள்வதுதான் மிகச்சிறந்த வழியாகும். எப்படி முறைப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது, ஒன்று, தகுந்த காலம் வரை காத்திருக்க வேண்டும். இருப்பு மிகுதியாக இருக்கிறதா என்பதையும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த பாலுறவு தேவையை நிறைவேற்றுவதற்கான துணை எப்படி இருக்கிறார், நமக்கு ஒத்துழைப்பாரா, அதற்கான தகுந்த சூழல் இருக்கிறதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் முரண்பாடு இல்லாமல் அந்த இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பகிர வேண்டும். அது அல்லாது இயல்பாக எழுகின்ற இந்த பாலுறவை
தீர்த்துக் கொள்கிறேன் என்று மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. அப்படி செயல்படும் பொழுது உடலும் மனமும் உயிரும் கெடும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிறைய பாதிப்படையும். அதனால் விழிப்போடு இந்த பாலுறவை முறைப்படுத்திக் கொள்வதுதான் மிகச்சிறந்த வழி. இந்த முறைப்படுத்துதலுக்கு உங்கள் மனம் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? இந்த மனம்தானே அந்த பாலுறவை நாடுகிறது. உங்களை மீறியும் அது அழைத்துச் செல்லும். அப்படியான சக்தி அந்த மனிதருக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த மனதை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது அதற்குத்தான் நம்முடைய வேத்திரிய கல்வியில் காயகல்ப யோகா என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது. இந்த பயிற்சியை செய்யும் பொழுது வித்துநாதம் முதன்மையாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்று சொல்லலாம். அந்த ஒழுங்குக்கு மனமும் அங்கே ஒத்துழைக்கிறது. இந்த பயிற்சி செய்து வரும் பொழுது உங்களுக்கு பொருந்தாத அந்த ஒரு பாலுறவு தூண்டுதல் அமைதியாகிவிடும். இயல்பாக இயற்கையோடு ஒத்துழைக்கக்கூடிய மனம் உங்களுக்கு கிடைத்துவிடும். எப்பொழுது விருப்பமோ, எப்பொழுது சரியான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த நேரத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த சமூகம் உங்களுக்கு இழைக்கின்ற இந்த பாலுறவு தூண்டுதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். நீங்கள் ஒரு காட்சியை பார்த்தாலும் ஒரு காட்சியை கேட்டாலும் உங்களுக்கு தூண்டுதல் எழாது. அதாவது அதை பார்த்தும் பார்க்காதது போல இருந்து விடுவீர்கள். ஏனென்றால் தூண்டப்பட்டால்தான் உங்களுக்கு அந்த ஒரு தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி இல்லாமல் வெறும் பார்வையாளராக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தூண்டுதல் ஏற்படாது. அமைதியாக கடந்து விடுவீர்கள். இது ஒரு வகையில் உங்களுக்கு விழிப்பை தரும் என்று சொல்லலாம். இப்படியான பயிற்சிகளை கற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் இந்த பாலுறவை ஒரு பார்வையாளராக கடந்து செல்ல முடியும். எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு சக்தியும் வலிமையும் கிடைக்கும். அதோடு இந்த பாலுறவில் உண்மையான இன்பம் என்ன என்பதையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு திருப்தியில் நீங்கள் நிறைய முடியும். எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு அதை பயன்படுத்தவும் முடியும். எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு கட்டுப்படுத்திக் கொள்ளவும் உங்களால் முடியும். எனவே இந்த பாலுறவு குறித்த மிக தெளிவான எண்ணங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது குறித்த விஷயங்களை தேடுங்கள். உங்கள் கருத்தாகவே அதை முடிவு செய்து கொண்டு அந்த விளக்கத்தை பெற்று இந்த பாலுறவை நன்றாக முறையாக இயற்கையோடு ஒத்து பயன்படுத்தி இன்பமாக வாழுங்கள். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.